Chapter 5 Coordinate Geometry Exercise 5.1 Third sum Vertices of the given triangle are taken in order. Their area are provided. So area வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க சம்மில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்டில் வேல்யூ வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. நம்ம இப்போ அந்த பியோட வேல்யூவை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1 y1 x2 y2 x3 y3. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எவ்வளோ? 20 ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0 p 6 0 y1ஓட வேல்யூ 0 8 2 0. இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 1/2 0 plus 2p plus 0 minus 0 6 8s are 48 plus 0. இப்போ 1/2 இந்த சைடு வந்து 2p இந்த சைடு 48. அப்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 20 இருக்குது. ஸோ இந்த 2ஐ இங்கே உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிவிஷனில் இருக்கிறத இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வரேன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வரும்போது இங்கே என்ன ஆகும், 40 ஆயிடும். ஸோ இங்கே 2p minus 48. நெக்ஸ்ட்டு 2pயை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். ஸோ 40 ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது 48. ஸோ ஆர்டர் மாற்றி எழுதிக்கிறேன், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 88 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 88. ஸோ p is equal to 88. இங்கே 2ம் pயும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே டிவிஷனில் வந்திருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்னது, 44. ஸோ பியோட வேல்யூ என்ன நமக்கு, p is equal to 44. 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சம்மில். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ p, p 5, 6 5, -2. ஏரியா வந்து எவ்வளோ ஸ்கொயர் யூனிட், 32 ஸ்கொயர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு 32. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எல்லா சம்லேயும் ஃபஸ்ட்லேயே எழுதி வச்சுருங்க. இப்போ நம்ம பாயிண்ட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 x1 y1 x2 y2 x3 y3. 3 பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது p 5 5 p. நெக்ஸ்ட்டு y1 வந்து p 6 -2p = எவ்வளோ, 32. இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதலாம். p × 6 6p 5 × 2 10 சைன் மைனஸ். நெக்ஸ்ட்டு 5 × p + 5p. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் மல்டிபிள் பண்ணலாம். 5 × p 5p 6 × 5 30 2. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -2 × p 2p = 32. 1/2. ஸோ இங்கே 6p இருக்குது, இங்கே 5p இருக்குது. ஸோ 11p ஆகிடும். ஸோ 11p - 10. ப்ராக்கெட் வந்து கரெக்டாக போடுங்க. ஸோ எந்த தப்புமே வராது. ஸோ இங்கே இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. 5pலேருந்து 2p போயிடுச்சுன்னா 3p + 13 = 32. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ இந்த மைனஸ் இருக்குல்லையே, அந்த மைனஸை இது உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா p கொஞ்சம் நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் எழுதுறதுல உங்களுக்கு தப்பே கிடையாது. ஸ்டெப்பு எழுத தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சம் வரும். எங்கெங்கே ப்ராக்கெட்டை கட் பண்ணணும், எங்கெங்கே ப்ராக்கெட்டை போடணும், இந்த பேசிக் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது. ஸோ 11pலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ராக்கெட்டு மைனஸ் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டாலே உங்களுக்கு சம் மிஸ்டேக்ஸ் எல்லாமே வரும். 11pலேருந்து 3p போயிடுச்சுன்னா ஹவு மெனி, 8p. இப்போ -10 -40. அதே மாதிரி நம்ம 2வை ஆப்போசிட்டில் கொண்டு போகலாம்.
8p is equal to 40 is equal to 32. Next 8p is equal to 40. இந்த 2 ஆப்போசிட்டில் கொண்டு போகிறோம். ஸோ 64. இந்த மைனஸ் 40 ப்ளஸ் 40 கொண்டு வரோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 104. ஸோ p is equal to 104 டிவைட் பண்ணால் 1 8s are 8s, 1 8s are 8. பேலன்ஸ் 2 வரும். 3 8s are 24. ஸோ p is equal to 13. Thank you.